சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 4ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், புரட்டாசி மாதம் 18ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய பிராப்தம். நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க, நண்பர்களுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும், மூத்தவங்களோட சந்தோஷம் உங்களால் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக செல்லக்கூடிய நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, திருப்தி ஏற்படும், மேன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் அசாத்தியமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. எதுலேயுமே சரி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். மனோநிலை மாறுவது, வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் அதிகரிக்கிறது, பணம் வர்றதுங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், பொறுமையாக இருங்க, எல்லா விஷயத்தையும் செத்தாயிடும். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி, அசாத்தியமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கறது, 10 பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே எந்த பிரச்சனையும் கிடையாது, எடுத்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மனோநிலை மனோதிடம் அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது உட்காந்து செலவு பண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் மூத்தவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான விஷயங்கள், ஹைட்லலாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பங்கி ஜம்ப் பண்ணுறேன், ஸ்டெப்ஸு மேலே ஏறி கீழே குதிக்கிறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது. எனி திங் தட் இஸ் இன்டு ஹைட் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அவசரப்பட்டு எந்த முடிவு கூடிய போகக்கூடாது. மூத்தவங்களாம் இந்த நாள் பகச்சிக்காமல் இருந்தாவே உங்களுக்கு நல்லபடியாக எல்லா விஷயம் நடக்கும். பொறுமையாக இருக்கணும். சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும், பொருளாதாரத்தில் கூடிய தடைகள் நிவர்த்தியாகும், ஒரு பெண் மூலியமான ஆதாயம் உண்டு, பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வது, மன சஞ்சலங்கள் அகலுவது, நினைத்த காரியங்கள் கைகூடுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எந்த விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அமோகமான ஒரு நாளாக நாளுக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய நாள், அசாத்தியமான மாற்றம் கொடுக்கக்கூடிய நாள். உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வாடகைக்கு எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாகவே எதுலேயுமே கொஞ்சம் தாமதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக ஹெல்த் கவனமாக இருக்கணும். சந்திரன் ராகு பஞ்சமஸ்தானத்தை உட்காரும்போது பொதுவாக ஜலதோஷம் அடிக்கும், இந்த மாதிரி வேகம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் லிமிட்டில் வச்சுக்கிறது நல்லது. கோபதாபங்களை குறைப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. மெயினாக துர்கை வழிபாடு, துர்கைக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிங்க நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரத்தபந்த உறவுகளுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனம் காக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி, அசாத்தியமான தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதாரத்தில் மாற்றங்கள், கோபதாபங்கள் இல்லாமல் ஜெயிக்கிறது, சொந்த பந்தங்கள் அரவணைப்பு எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கப்படுறது. மெயினாக இல்லைன்னா கொஞ்சம் ஜலதோஷம், இந்த லங்ஸில் நீர் கோத்துக்கிறது, அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி
எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் அது 100% ஜெயிக்கும். மனநிலை கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வருவீங்க. ஸ்வபாவம் மாறும். பொதுவாக எப்போவுமே இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணுமாங்கிற எண்ணம் மாறி இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், தன பிராப்தம், கைகூடி வருவது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கறது, பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறுவது, மெயினாக முக அமைப்புகள், சளி தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லபடியாக எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது நன்று. சந்திரன் ராகு ராசி லக்னத்தில் இருக்கும்போது சொன்னது ஒன்றா இருக்கும், கேட்டது ஒன்றா இருக்கும். தேவையில்லாத மனக்கவலை, தேவையில்லாத மனக்லேஷம், மைண்ட்லாம் ஆஃப் ஆகி டென்ஷன் ஆகி ஒன்றுமே இல்லாமல் கன்ஃபியூஷனில் உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் மாறும். அது ஒன்று. ரெண்டாவது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்த்த காரியங்களில் வெற்றி, புதிய விஷயங்கள் கைகூடுவது, எண்ணங்கள் ஈடேறுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப வரியங்கள் உண்டு. நல்ல விஷயத்துக்கு பிரயாணம் செய்வீர்கள். பொதுவாக அந்த பெரிய பெரிய இடங்கள், பெரிய மனுஷால் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி யதார்த்தமாக பேசிடக்கூடாது. ஒரு சில இடங்களில் நம்ம பார்த்து அடக்கி வாசிக்கிறது நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.